ஹெவி லஞ்சுக்கு அப்புறம் டைஜஷனுக்கு ஈஸியாக அடுப்பே பற்ற வைக்காமல் குவிக் லஞ்சுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பச்சை புளி ரசம் தாங்க. குட்டி பீஸ் புளியை தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி புளி தண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 பூண்டு எல்லாத்தையும் நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி கொரகொரன்னு ஆனோடனே தேவையான அளவு உப்பு, சிட்டிகை சர்க்கரை, கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்து லைட்டாக மசிச்ச மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை புளிக்கரைசலில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா பச்சை புளி ரசம் ரெடி. புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் தண்ணி விட்டுக்கோங்க, காரம் கம்மியாக இருந்தால் மிளகு போட்டுக்கோங்க. சுட சுட சாதத்தில் தாராளமாக இந்த ரசத்தை கலந்துட்டு சுட்டப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீக் டே பிஸியாக இருக்கும்போது 5 நிமிஷத்துக்குள்ளே குவிக்காக ஒரு டிஷ் பண்ணணுமா, வீட்டில் வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா இந்த பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரைஸ் டிஃபனுக்குன்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். 3/4 கப் வறுத்த வேர்க்கடலை, குட்டி பீஸ் புளி, தோலோடு 5 பூண்டு, தாராள பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தாராளமாக 1 டீஸ்பூன் உப்பு, அன்ஸ்வீட்டன் ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காத 1/4 கப் ட்ரை கோகோனட். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு பல்ஸ் மோட்ல 3 வாட்டி அரைச்சிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டு கொரகொரப்பா பொடி அரைச்சிங்கன்னா டேஸ்டியான பீனட் காரப்பொடி ரெடி. அடுப்பே பற்ற வைக்காம இன்ஸ்டண்டா பொட்டுக்கடலை பொடி பண்றதுக்கு பொட்டுக்கடலை, காஷ்மீரி சில்லி பவுடர், தோலோட பூண்டு, உப்பு, பெருங்காயம் மிக்ஸ் பண்ணி விட்டு பவுடரை அரைச்சிங்கன்னா இன்ஸ்டன்ட் பொடி ரெடி. 1 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்க. ஹோட்டல் ஸ்டைல் கெட்டி சட்னி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது ரெஸ்டாரண்ட், ஆனால் எனக்கு ஒன்றும் அது ஹோட்டல் தான். எப்போ பார்சல் வாங்கினாலும் இலையில மடிச்சு கொடுக்குற இந்த சட்னிக்காக எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி இந்த மாதிரி நீங்களும் வாங்கியிருக்கீங்களா? நெக்ஸ்ட் டைம் டிஃபனுக்கு 5 நிமிஷத்தில் இந்த சட்னி அரைச்சிங்கன்னா இது உங்களோட ஃபேவரட் வீட்டு சட்னி ஆகிடும். இந்த சட்னி ரொம்ப அடிக்டிவாக இருக்கும், அதனால யூஸ்வலாக அரைக்கிற குவான்டிட்டியை டபுள் பண்ணிடுங்க. 1 கப் தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, 3 பூண்டு, குட்டி பீஸ் இஞ்சி, குட்டி பீஸ் புளி, 3/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் மிக்சியில் மாற்றிட்டு ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிவிட்டு 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்து திரும்பவும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக சட்னி அரைச்சிக்கோங்க. நடுவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிங்கன்னா நிறைய தண்ணி தேவைப்படாமல் நல்ல கெட்டியாக சட்னி அரைப்படும். கை வச்சு அரைக்கிறதுனால ரொம்ப நாள் வைக்காதீங்க. நல்ல மொறு மொறுன்னு ஒரு தோசையோடு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். பச்சை புளி சட்னி. ஒரே மாதிரி சட்னி அரைச்சி போர் அடிச்சதுன்னா ஒரு சேஞ்சுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எக்ஸ்ட்ரா தோசை சாப்பிடுவீங்க. 5 வரமிளகா, 5 சின்ன வெங்காயம், 1 பூண்டு, குட்டி லெமன் சைஸ் புளி, 1/4 கப் கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா ஊறின உடனே மிக்சி ஜார்ல இதை மாத்திட்டு குட்டி பீஸ் வெல்லம், தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு ஸ்மூத்தா வேணும்னா எக்ஸ்ட்ராவா தண்ணி விட்டு சட்னி அரைச்சிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கொதிக்க விட்டுட்டு சட்னியில ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்ச நேரம் ஊறின உடனே சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுக்கு ஃபாஸ்டா வந்த உடனே டிவியில சக்திமான ஆன் பண்ணிட்டு பிளேட்ல அம்மா சூடா சாதம், பச்சை புளி தேங்காய் தொகையல், வெத்த குழம்பு, சுட்டப்பளம் போட்டு தருவாங்க. ஃபுல் எபிசோட் பார்த்துட்டே அதை சாப்பிட்றது பெஸ்ட் மெமரி. உண்மையை சொல்ல போனா ரெசிபின்னு பெருசா எதுவும் இல்லை. தேங்காய், பச்சை மிளகா, புளி, உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டியா அரைச்சிங்கன்னா தொகையல் ரெடி. இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு. மிக்சியில தயிர், தேங்காய் பால், தண்ணி, மஞ்சப்பொடி, உப்பு, கொரியாண்டர் பவுடர், ஜிஞ்சர் பவுடர் அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெயில கடுகு, சீரகம், கறிவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா தாளிச்சிட்டு அரைச்சதை ஆட் பண்ணி பெருங்காயம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு தண்ணி 2 நிமிஷத்துக்கு கொதி விட்டீங்கன்னா மோர் கறி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. சரவண பவன் ஸ்டைல் தேங்காய் சட்னி. இந்த சட்னி சாப்பிட்றதுக்காகவே சின்ன வயசுல நிறைய நாள் இந்த ஹோட்டல் போயிருக்கேன். உங்களுக்கும் இந்த சட்னி பிடிக்கும்னா 4 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சுட்டு 1 கப் தேங்காய், ஊறின முந்திரி பருப்பு, 1 பச்சை மிளகாய், பேருக்கு புளி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால், கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேங்காய் பாலுக்கு பதிலாக ரெகுலர் பால் கூட ஊற்றலாம், ஆனால் தேங்காய் பால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பொரிய விட்டுட்டு வரமிளகாய், கறிவேப்பிலையை வறுத்து சட்னியில் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி.